போகாது, அதற்கான சாத்தியமே இல்லை. ஓகே, திரு ராம்கி, இப்போ விஜயகாந்த் மாதிரி தான் விஜயம் கொள்கை அது சார்ந்த தெளிவு இல்லாமல் இந்த கட்சியினுடைய நடத்தல், அந்த வழி நடத்தல் எல்லாமே இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் தொண்டர்களை தக்க வைக்க முடியாமல் தேமுதிக போனது என்ற கருத்தை சொல்றார். உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, விஜயகாந்த் இன்னைக்கும் ஸ்டில் ரெலவெண்ட்டாக இருக்கார். விஜயகாந்தோடைய அரசியலிருந்து விஜய்க்கு நிறைய பாடங்கள் நிச்சயமாக இருக்குது. 2006 தேர்தலில் விஜயகாந்தோட ரோல் கிட்டத்தட்ட அதை தான் இன்றைக்கி விஜய் பண்ண போகிறார். அன்னைக்கு விஜயகாந்த் கொண்டு வந்த மாற்றங்கள்ங்கிறது அவர் திமுக அதிமுக இரண்டையும் ஒரே தரப்பாக வச்சு பார்த்தார். அதனால மக்கள் மனதில் ஒரு பெரிய நம்பகத்தன்மை கிடைத்தது. அதனால மக்கள் விஜயகாந்த் 8% வாக்குகள் போட்டாங்க. இன்னைக்கு விஜய் ஆரம்பிக்கும் போது திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ஆரம்பிச்சா இன்னைக்கு அவர் திமுக எதிர்ப்பை தான் பிரதானப்படுத்துறார். அன்னைக்கு விஜயகாந்த் ஃபேக்டர் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல. வட தமிழ்நாட்டில் முக்குளத்தோருக்கான வாக்குகள் அதிமுக பக்கம் போல, சாரி தென் தமிழ்நாட்டில், வட தமிழ்நாட்டில் வன்னியர் வாக்குகள் அதோடைய வீழ்ச்சி குறைஞ்சிச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு 100 இடங்கள் கூட தாண்டி போக முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு மைனாரிட்டி அரசு ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க காரணம் விஜயகாந்த் ஃபேக்டர் தான். அவர் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணார். அது போன்ற ஒரு குழப்ப நிலை இன்னைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் 8% இன்னைக்கு 20% 30% பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜய். ஸோ அது ஒரு பார்க்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த உத்தேச பட்டியல் ஒன்று இருக்குல்ல, இந்த உத்தேச பட்டியல் யார் வெளியிட்டாங்கிற அதுக்கே ஒரு என்கொயரி கமிஷன் வச்சாகணும். அது என்கொயரி கமிஷன் வச்சா என்ன பிரச்சனைனா, அந்த என்கொயரி கமிஷன் ரிசல்ட் வரதுக்குள்ள அடுத்த பட்டியல் வந்துடும். அதுதான் பிரச்சனை. ஏன்னா நீங்க எல்லாருமே அதிமுக தரப்பு சொல்றாங்க, ஏன் அறிவாலயத்தில் கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அறிவாலயத்திலிருந்து சத்தியமூர்த்தி பவனுக்கான ஒரு செய்தியை கொடுக்கலாம். இங்க பாருங்க, பாஜக 23 சீட்டு தான் கேட்குது அப்படி சொல்லி நீங்க இவ்வளவு கேட்குறீங்களேன்னு சத்தியமூர்த்தி பவனுக்கான ஒரு செய்தியா கூட இருக்கலாம். இல்ல பனையூர்ல கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, பாஜக இவ்வளவு கேட்குது, இவ்வளவு பெரிய கட்சிகள் இவ்வளவுதான் இருக்குது, அதனால எங்களால இவ்வளவுதான் தர முடியும்னு கூட பனையூர்ல இருந்து கூட ஒரு செய்தியா இருக்கலாம். அதனால எந்த முகாமில் இருந்து இந்த அறிக்கை, இந்த புத்தேசப்படி வெளியானதுங்கிறதுக்கான எந்த விதமான கன்ஃபர்மேஷன் இல்ல. அதனால அதை பற்றி விவாதிக்கிறது அதை அடிப்படையாக ஓபிஎஸ் டிடிவி அவர்களுக்கான ஒரு செய்தியாகவும் அது வெளியிடப்பட்டது என்ற ஒரு கருத்தும் கூட சொல்லப்பட்டது. இல்ல அதுதான் என்னன்னா, நீங்க இப்ப அவர் சொன்னார்ல, அவர் நண்பர் ஜெய் சொன்னதுதான். அவர் தாவேக்காவோட எது என்னன்னா, நீங்க வந்தா தனியால வாங்க, செங்கோட்டையன் போன்றவர்கள் தனியா வாங்க, கூட்டணியை கூடவே கட்சியை கூட்டு வர்றது, நாங்க கூட்டணிக்கு இடம் இல்லை. இன்னைக்கு நேற்று விஜய் பேசின பேச்சில் அதானே எதிரொலிக்குது. பாருங்க, நீங்க என் மேல என் கட்சியில இணைஞ்சிங்க, உங்க கட்சியை என் கட்சியில கரைச்சிங்க, தனியா வாங்க. இல்ல தனியா இருப்பனா இல்ல அணியா வருவனா அப்படின்றது எப்போதுமே சஸ்பென்ஸோட இருக்கணும். அப்படின்னும் போது அணியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி சொன்ன அவர் ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் யாரு சின்ன சின்ன கட்சிக்கெல்லாம் பை சொல்ல அவருக்கே சஸ்பெண்ட் தான், நமக்கு அவருக்கே சஸ்பெண்ட். ஆனா அவர் சொன்னதுல இந்த சின்ன சின்ன கட்சிகளால பை சொல்ல அவசியம் இல்லைங்க, நாங்க பெரிய கட்சி, எங்க ரேஞ்ச் வேற அப்படி சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்னா, நான் சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட்டு வந்து அப்படி சொல்லல, அப்படி சின்ன சின்ன கட்சின்னு சொல்லல, களத்துல இல்லாத கட்சியை பத்தி நான் கவலைப்படலன்னு அவர் சொன்னத அர்த்தம் என்னன்னா, நீங்க எல்லாம் சின்ன சின்ன கட்சி அதிமுக பத்தி கவலைப்படலன்னு சொன்னாரு, பாஜக பத்தி கவலைப்படலன்னு சொன்னாரு. ஓபிஎஸ் தினகரன் உட்பட பல கட்சிகள் பனையூர் போருக்கான பல முயற்சிகள் செய்து அது பனையூர் கதவுகள் பல கட்சிகளுக்கு திறக்கப்படவே இல்லை, இன்று வரை திறக்கப்படவில்லை. நீங்க வந்தா தனியாளா வாங்க, நான் அகாமடேட் பண்ணிக்கிறேன், இல்ல வந்தா எங்க கட்சியில சேர்ந்துங்க. அவர் சொன்ன மாதிரி தான், ஜெகதீஷ் சொன்ன மாதிரி தான், விஜயகாந்த் வாக்குகளை கொண்டு வந்தா அவர் எடுத்துப்பார். விஜயகாந்த் வாக்கு என்கிட்ட வந்துரும் அவர் நம்புறார் விஜய். அதனால அவர் விஜயகாந்துக்கு போற்றி புகழ்ந்து பேசுவார், அவருக்கு படத்துக்கு மாலை போடுவார், இல்ல விஜயகாந்த் ரசிகர்களை கவரும் நிறைய விஷயங்கள் பண்ணுவார், இல்ல விஜயகாந்த் மாதிரியே மேக்கப் போட்டு அவர் படத்துல ஒரு சீன் கூட வைப்பார், அதெல்லாம் செய்வார். ஆனா விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி செய்வதற்கு விஜய தயாரா இருக்க மாட்டார். நீங்க தேமுதிகவே தெரியும். அப்படியாக இருந்தா அதிகாரத்துல பங்குன்ற உத்தரவாதத்தை ஏன் அவர் முதல் மாநாட்டிலே கொடுக்கிறாரு? அவர் கான்ஃபிடன்ட், அதுதாங்க. அதை சொல்வதன் மூலமாக பல பேரை எங்களை நோக்கி வரணும்னு ஆரம்பிச்சாரு. அது பல பேர் வந்தா என்ன சிக்கல ஒண்ணு அப்புறம் போக புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப நீங்க வந்தீங்கன்னா எந்த விதமான அடையாளம் இல்லாம வாங்க, எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க, என்னுடைய குடியை தோல்ல போட்டு விடுறேன், போட்டுக்குங்க, எங்க கட்சியோட ஐக்கியமாயிடுங்க, நீங்க வந்துட்டு தனியா ஒரு கூட்டணி பார்ட்னரா சேர்ந்துக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவங்க மறைமுகமா சொல்ல செய்தியே. இங்க உண்மையிலே அவர் ஒரு கூட்டணியை மேல ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அவர் எப்போ கூட்டணிக்கான வேலைகளை எப்போ ஆரம்பிச்சிருக்கணும். அவருக்கு என்னன்னா, நான் இப்ப ஒரு ஆதவர்ஜி நான் பேசின கூட என்ன, நாங்க 30% தாண்டிட்டோங்க, நாங்க ஏங்க கூட்டணி பதிவு, நாங்க தான் ஒரே கட்சி, எங்க முகம் தாங்க, முதல்வர் வேட்பாளர் விஜய் தாங்க. அப்படியான விஜயோட முயற்சிக்கு பதிலளிக்கிற விதமா தான் தன்னோட பலத்தை காண்பிக்கிறதுக்காக இதை குரு பூஜையாக தேமுதிக நிகழ்த்துதா? உங்க குரு பூஜைங்கிற வார்த்தை பிரியன் சார் சொன்ன மாதிரி இது ஒரு வித்தியாசமா இருக்கு. குரு பூஜைங்கிறது நம்ம என்னன்னா ஒரு ஞானிகளுக்கு கொண்ட மரமா இருக்கு. அதாவது சென்ற ஆண்டுக்குள்ள இந்த அளவுக்கான ஒரு முன்னெடுப்புகள் கிடையாது. இந்த வருஷம் என்னன்னா முழுக்க முழுக்க அரசியல் கணக்கல், தேர்தல் காலம் அப்படிங்கிறத தாண்டி வேற இல்லை. ரெண்டாவது, குரு பூஜைங்கிற வார்த்தை மூலமாக அவரை ஒரு எல்லா கட்சிகளையும் கடந்தவர் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அது ஒரு உயர்வான ஒரு இடத்துல அவரை வச்சுட்டு அவருடைய வாக்கள் உங்களுக்கு வேணும்னா நாங்க சொல்றதை கேளுங்க, நான் எங்களுடைய டிமாண்ட் ஒத்துங்கிற மாதிரி மறைமுகமான ஆஃபரை தேமுதிக
முன்வைக்குது. ஆனா இதை ஏற்றுக்கொள்ள இடத்துல நீங்க அதிமுக என்டிஏ கூட்டணியில பார்ட்னர்ஸ் இதெல்லாம் யோசிப்பாங்க. மற்ற கட்சிகள் வர வேண்டிய அவசியம் இல்லை. திமுக ஒரு அவசியம் இருக்கு, என்னன்னா இன்னைக்கு விஜய்ங்கிறவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அவர் கவுண்டர் கொடுப்பதற்காக கமல் கட்சி போன்ற கட்சிகளை, விஜயகாந்த் கட்சிகளை அகாமடேட் பண்றதுக்கு நினைப்பாங்க. ஏன்னா இங்க ஒரு ஸ்டார் வேல்யூ வரணும் இல்ல, எங்க கிட்டயும் நடிகர்கள் கட்சி இருக்குது, அவங்க மூலமா சில வாக்குகள் பெற முடியும்னு நினைக்கலாம். பட் இவங்க அதிகமா டிமாண்ட் பண்ணாங்கன்னா அவங்க எங்க போய் அகாமடேட் பண்ணுவாங்க? ஏற்கனவே உள்ள அவங்களுடைய கூட்டணி பார்ட்னர்ஸையும் ரிட்டைன் பண்ணணும். புதுதா உள்ளவரை வந்து அகாமடேட் பண்ணணும்னா ஏற்கனவே கமலுக்கான இடங்கள் கொடுக்கப்பட்டுவிட்டன. அதனால அவர் ஒன்றும் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க மாட்டார். ஆனா இவர்கள் விஜயகாந்த் கட்சி உள்ள வரும்போது அவங்க நிச்சயமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால அவங்களை அகாமடேட் பண்றதுல சிக்கல் இருக்குது. ஆனா அதுக்காக திமுக வந்து இவங்க வர வேணான்னு கதவை வந்து சாத்திரல. அவங்க வந்தாங்கன்னா வரவேற்கிற இடத்துல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, ஏன்னா விஜயை எதிர்கொள்ள வேண்டிய தேவைங்கிறனால. பட் இதை தாண்டி வேற யாருக்குமே வந்து இவங்களை வாங்க வெல்கம் பண்ற அளவுக்கு வேற யாருமே இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து அதிமுகவுடன் ஒரு நல்ல ரிலேஷன்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. என்டிஏவில் நிச்சயமா அகாமடேட் பண்ணுவாங்க, நிச்சயமா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனா என்ன போறாங்க, என்ன அச்சீவ் பண்ண போறாங்க, இவங்க சாதிக்க போவது என்ன அப்படிங்கிறதா. நண்பர் சொல்லும்போது 0.5% வந்து ரிசல்ட்ஸ்ல மாற்றம்லாம் கொடுக்கும். பட் ஒரு தேமுதிகங்கிற கட்சிக்கு அடுத்தது என்ன? அவங்க அதாவது விஜயகாந்த் வாரிசா யாரா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாரா? என்ன நடவடிக்கை என்ன பண்ணிருக்காங்க? அவங்க இதுவரைக்கும் பேசின எல்லாமே ஒரு சம்பிரதாயமான கமெண்ட் தான் எல்லாமே. நாங்க தேர்தல் நேரத்துக்கு பிறகு விஜய பிரபாகரனுக்கான முக்கியத்துவம் கட்சியில அதிகரிக்க தானே செஞ்சிருக்கு. கட்சியில் கூட சொல்ல விஜயகாந்த் ரசிகர்கள் மத்தியில அவரை விஜயகாந்தோட உருவமா கொண்டாடுறாங்க. நான் என்ன சொன்ன, பொது வெளியில அரசியல ஒரு 10 இத்தனை ஆண்டு காலம் நீங்க அரசியல் கட்சி நடத்த 20 வருட காலம் அந்த கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. இதுல அரசியலா என்ன நகர்வுகள் நடந்துட்டு இருக்குது, என்ன இப்படி எந்த விதத்துல மற்ற கட்சிகளிலிருந்து தனித்து நின்று இவங்க அரசியல் விமர்சனம் செய்திருக்காங்க. இன்னைக்கு பாமக கூட அன்புமணி, சீனியர் ராமதாஸ், ஜூனியர் ராமதாஸ் ஆளுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு விமர்சனம் பண்றாங்க. அந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இவங்க ஏதாவது முன்வைக்கிறாங்கன்னா எதுவுமே இல்லை. இவங்க பிரஸ்ஸை சந்திக்கிறாங்க, அவங்க கேட்குற கேள்வி கூட வழக்கமாக சொல்ற ரெடிமேட் ஆன்சர் தான். காலம் சொல்லும், பதில் சொல்லும், நீங்க வந்து நாங்க தேர்தல் நேரத்தை அறிவிப்போம், எந்த கூட்டணி அறிவிப்போம் அப்படிலாம் சொல்றது வந்து எந்த விதமான ஒரு பிரஸ் மீட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே வரல, ஒரு எந்த விதமான ஒரு அடுத்த நகர்வுகளே இல்லை. அப்படிங்கும்போது இந்த கட்சியை வேற எந்த கட்சி வந்து ஆர்வத்தோட வந்து சேர்த்துப்பாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பட் இவர்கள் முயற்சி செய்யலாம். இவர்களுக்கான இடம் என்டிஏல அவங்க செட்டில் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே திரு பிரியன், ராஜ்யசபா சீட் அதை கொடுத்து அதிமுக தேமுதிகவை கூட்டணிக்குள்ள தக்க வச்சுக்குமா? அப்படி அதிமுக அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற முடிவை தேமுதிக எடுக்கிற பட்சத்துல அது யாருக்கான லாபமாக மாறும்? இல்ல, அதாவது அதிமுக பாஜக அணியில தேமுதிக சேர்ந்தா கண்டிப்பா அதுக்கு ஒரு எட்ஜ் கொஞ்சம் பலம் கூடத்தான் செய்யும். அதை நான் வந்து குறைச்சிலாம் மதிப்பிடல. ஏன்னா 2 விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் அதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 to 2000 வாக்கு சில தொகுதிகளில் ஒரு குறைந்தபட்சம் 30 தொகுதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அது நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு ஓட்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற சூழல்ல அதிமுக கொஞ்சம் பலம் குன்றிய தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் இல்லாத சூழல்